நம்ம கஸ்டமர் ஒருத்தர் 2 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ப்ளூடூத் ஸ்பீக்கர் வாங்கியிருக்காங்க. வாங்கினதுலேருந்து இது யூசேஜே இல்லாமல் அப்படியே வச்சிருந்ததுனால ஒர்க் ஆகலை அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. வாங்க என்ன ப்ராப்ளங்கிறத பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. இதோட ஸ்க்ரூஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரில்லுக்கு உள்ளே தான் வச்சுருக்காங்க. அதனால் சைடில் வர இந்த பீசஸ்லாம் நம்ம ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிட்டு இந்த கிரில்லை ஃபஸ்ட்டு கழட்டிடலாம். கிரில்லை கழட்டினதுக்கப்புறம் உள்ளே இருக்குது பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரூஸ் எல்லாத்தையுமே ஃபஸ்ட் நம்ம ரிமூவ் பண்ணணும். இப்போது இது மதர் போர்டுக்கு செப்பரேட்டாக ஒரு கேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்க்ரூஸையும் ரிமூவ் பண்ணிடலாம். உள்ளே பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ் போகிற லைன் கொடுத்துருக்காங்க. ஆனால் பேட்டரியவே காணோம். ஒருவேளை டிஸ்பிளேக்கு போகிற லைனாக இருக்கும்ன்ட்டு நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இது பேட்டரிக்கு போகிற லைன் தான். பேட்டரிக்கு போகிற லைன் தான் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கு. இதில் ப்ராப்பரான பேட்டரியவே வைக்காமல் விட்ருக்காங்க. அங்கங்கே இன்சுலேஷனும் பண்ணியிருக்காங்க. அதுவும் கட் ஆகிருக்கு. ஃபஸ்ட் நம்ம இந்த மதர் போர்டும் அதுலேருந்து சுவிட்சஸ் போகிற லைனையும் ஃபஸ்ட் நம்ம வெளியே ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கா பேட்டரிஸ் போகிற லைனை பார்த்து நம்ம கரெக்டாக லைன் கொடுத்துக்கலாம். அந்த ரெட் கலர் கேப் மாதிரி போட்டிருக்கிறது தான் பேட்டரிக்கான லைன் இது. ஃபஸ்ட் நம்ம இந்த போர்டோட வெளியே நம்ம செட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கா பேட்டரிஸ் லைனை நம்ம கொடுத்துடலாம். இந்த 2 ஒயர்ஸ் எல்லாமே ஸ்பீக்கர்ஸுக்கு போகிற லைன் இது. இந்த இன்னொரு ஒயிட் கலரில் இருக்கிற லைன் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்பிளேக்கு போகிற லைனு, ப்ளூடூத் போர்டுக்கு போகிற டிஸ்பிளே லைன் இது. இதுலேருந்து நமக்கு செப்பரேட்டாக சுவிட்சஸ்க்கும் லைன் போகுது. அந்த கீழே இருக்க கேப்பை நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு, பேட்டரிக்கு போகிற கேப்பை. இப்போ நம்ம டேரெக்டாக நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். அதுக்கு நமக்கு இந்த விப்ரோ 3000 mAh பேட்டரி நமக்கு தேவைப்படும். இதை நம்ம யூஸ் பண்ணி பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இதில் நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு சுவிட்சஸை யூஸ் பண்ணி ஆன் ஆகுதாங்கிற செக் பண்ணிடலாம். இதோட சுவிட்சஸ்லாம் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதாங்கிறதுக்காக ஃபஸ்ட் நம்ம இது பவர் ஆன் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம் டிஸ்பிளே ஒர்க் ஆகுதாங்கன்னு. டிஸ்பிளே ஆன் ஆகுது, உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். இப்போ இதை நம்ம பேர் பண்ணி ஆடியோ செக்கிங் பார்த்துடலாம். இந்த ஸ்பீக்கர்ஸோடைய பேப்பர்ஸ் எல்லாமே டோட்டலாகவே கட் ஆகி டேமேஜ் ஆகிருக்கு. இதே நம்ம அப்படியே யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு பதிலாக நம்ம அதே சேம் வாட்ஸ் இருக்கிற இன்னொரு ஸ்பீக்கர்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓல்டு ஸ்பீக்கர்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதே சேம் சைஸ் உள்ள ஸ்பீக்கர்ஸ் இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், ஸ்க்ரூ பண்ணியிருக்கோம். இப்போ இதோட லெஃப்ட் ரைட் மட்டும் நம்ம பார்த்துட்டு பாசிட்டிவ் டெர்மினல் நம்ம பார்த்து கரெக்டாக சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். இந்த ஸ்பீக்கர் ரொம்ப ஓல்டு ஸ்பீக்கருங்கிறதுனால பேட்டரி பவர் சப்ளை கொடுக்கும்போது டிஸ்பிளே ஆன் ஆகுது, பட் ஆஃப் ஆக மாட்டேங்குது. டிஸ்பிளே ஆன்லேயே இருக்குது. இந்த மாதிரி டிஸ்பிளே ஆன்லேயே இருக்கும்போது பேட்டரி நமக்கு சீக்கிரமாக ட்ரைன் ஆயிரும். அதுக்கு மேலே நம்ம பேட்டரியிலேருந்து செப்பரேட்டாக ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்து நம்ம லூப் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டோட்டலாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட ஆடியோ செக் நம்ம பார்த்துடலாம்.